மொழி படிச்ச அறிவு வளரணும்லாம் அறிவு இல்லாதவங்க பேசக்கூடிய வார்த்தை. எனக்கு 5 மொழி தெரியும். நான் இந்தியா முழுக்க 11 மாநிலங்கள்ல வேலை செஞ்சிருக்கேன். 28 மாநிலங்கள்ல நான் சைக்கிள்ல பயணம் பண்ணியிருக்கேன். மக்களை சந்திச்சிருக்கேன். எனக்கு 5 மொழி நான் எங்கேயும் படிக்கல. இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும், கன்னடா நல்லா பேசுவேன், ஹிந்தி நல்லா பேசுவேன், எனக்கு தெலுங்கு தெரியும், மலையாளம் புரியும். இத்தனை மொழிகள் நான் அங்கங்க மாநிலங்கள்ல வேலை செய்யும்போது நான் அங்க போய் கத்துக்கிட்டேன். நான் ப்ராஜெக்ட்டுக்காக உத்தரகாண்ட் போறேன்னா, அங்க போயிட்டு நான் வந்து தமிழ் தெரியலையே நான் தவிச்சு நிக்கல. நான் அங்க போய் ஒரு வாரம் நின்னேன். என்னுடைய லாங்குவேஜ் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். என்னோட டெக்னிக்கலி நான் இங்கிலீஷ்ல பேச முடியும். நான் பேசினேன், அங்க கத்துக்கிட்டேன். அதுக்காக நான் வந்து உட்காந்துரல. தமிழர்கள்லாம் ஹிந்தி கூட கத்துக்க முடியாத ஒரு தற்கொலை மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் போய் 6 மாசத்துல ஹிந்தி கத்துக்கிட்டேன். அதே மாதிரி 1 வருஷம் இருந்தேன். கன்னடார்கள் மாதிரி என்னால கன்னடா பேச முடியும். நீங்க அண்ணாமலை அவர்கள் பேசுறாருல, நானும் பேசுவேன் கன்னடா. அவர் கூப்பிட்டு உட்கார வைங்க, டிபேட் கூட பண்ணலாம் கன்னடால. ஸோ அந்த அளவுக்கு நான் மொழி ஆளுமையை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு தேவைப்பட்டது நான் வளர்த்துக்கிட்டேன். அதுக்காக நான் இங்க படிச்சது நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல. நான் எங்கேயும் பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்ல சிபிஎஸ்சிலையோ இன்டர்நேஷனலையோ படிக்கல. கவர்மெண்ட் எய்டட் படிச்சுட்டு என்னால இந்தியா முழுக்க பயணம் பண்ணி வேலை செய்ய முடியுது. இந்தியா முழுக்க என்னால சைக்கிள் பயணம் பண்ண முடியுது. இந்தியா முழுக்க என்னால வாழ்வாதாரத்தை எனக்கு தேவைப்பட்டா நான் போய் வாழ முடியுது. என்னால வேலை செய்ய முடியுது, சம்பாதிக்க முடியுது. என்னுடைய திறமையை என்னால வளர்த்துக்க முடியுது. அதெல்லாம் இல்லாமலே இங்க தமிழர்கள் வந்து முடக்கப்படுற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்குதுல. அது தேவையில்லாதது. எனக்கு தேவைப்பட்ட எந்த மொழி வேணாலும் நான் கத்துக்குவேன். யாமறிந்த மொழிகளிலே சிறந்தது தமிழ் மொழி போல் எங்கும் காணோம்னு பாரதி சொன்னான். பாரதிக்கு 11 மொழி தெரியும். எல்லா மொழியும் கத்துக்கிட்டு தான் தமிழ் மொழி இனிமைன்னு அவன் சொன்னான். இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு யாரும் வந்து தடையா இல்லை. நீங்க திணிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். இப்போ மக்கள்